வணக்கம் நேயர்களே. கதாபாரதம் வழங்கும் பெரிதெனும் பெரிது கேள். தொட்டுணர் நடைபாதைகள். தொட்டுணர் நடைபாதைகளா? அது என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் டாக்டைல் பேவிங். முன்பெல்லாம் ரயில் நிலைய நடைமேடைகளில் சிமெண்ட் கான்கிரீட் தளங்கள் போடப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது எல்லா ரயில் நிலைய நடைமேடைகளிலும் உள்ள தரை பகுதிகளில் தரை ஓடுகள், அதாவது டைல்ஸ் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓடுகள் பொதுவாக சமதளமாக இருக்கும். சில குறிப்பிட்ட இடங்களில் உள்ள தரை ஓடுகளில் மட்டும் முட்டு முட்டாக உப்பிய மேடுகள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், இவை பார்வையற்றோர் ரயில் நிலையங்களில் யாருடைய உதவியுமின்றி தன்னிச்சையாக நடமாட இந்த வகையான சிறப்பு வகை ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த வகை ஓடுகள் பயணச்சீட்டு பெறும் இடங்களிலிருந்து ரயில் நிற்கும் நடைமேடை வரை அருகில் வரை பதிக்கப்பட்டிருக்கும். பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் நடக்கும்போது காலால் இந்த மேடு பள்ள அமைப்பை எளிதில் உணர முடியும். இது ரயில் நிற்கும் இடத்திற்கு சற்று முன்னர் வரை இழுத்துச் செல்கிறது. அதன் பின் சற்று இடைவெளி விட்டு தண்டவாளம் வரை இது இருப்பதில்லை. இது மூலமாக நாம் தண்டவாளத்திற்கு அருகில் வந்துவிட்டோம், இனி மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள எளிதாக இந்த வகையான மேடாக உள்ள தரையோடு அமைப்புகள் ரயில் நிலைய வளாகத்திலும் ரயில் நிலைய நடைமேடைகளிலும் பதிக்கப்பட்டுள்ளன. நன்றி. ஆதாரம் தொழிற்.